வணக்கம் நேயர்களே. இன்று 14 பிப்ரவரி 2026 காரிக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றைச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். வண்டி மோதி உயிரிழப்பு, கட்சி தலைமை மாற்றம், காதலர் நாள் திருமணங்கள். இனி விரிவான செய்திகள். வண்டி மோதி உயிரிழப்பு. ஒஸ்லோவின் துவைத்தா பகுதியில் இன்று காலை வண்டி மோதி 59 அகவையுடைய பெண்மணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கவனக்குறைவாக ஓட்டியதாக ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட ஆய்வில் அவர் மது அருந்தவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. கட்சி தலைமை மாற்றம். 22 ஆண்டுகளுக்கு பிறகு அர்னா சூல்பர்க் நோர்வேயின் பழமை பெண் ஹொய்ர கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவருக்கு ஈடாக 49 அகவையுடைய ஈன எரிக்சன் சோரைட கட்சியின் கூட்டத்தில் ஒருமனதாக புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒரு பெண் தலைவருக்கு பின் மற்றொரு பெண் தலைவர் வருவது பெரும் பாராட்டுக்குரியது. காதலர் நாள் திருமணங்கள். நோர்வே திருக்கோயில்களில் இன்று 419 சோடிகள் மணம் புரிந்து புதியதொரு வரலாற்றை படைத்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட பெரும் உயர்வாகும். குறிப்பாக புகழ்பெற்ற நீடா ரொம்மன் திருக்கோயிலில் மட்டும் இன்று 27 சோடிகள் மணவாழ்வில் இணைந்தனர். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.